வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது மேஷம் துலாம் ராகு கேது அச்சுக்கள்ல ராகு மேஷம் 4ஆம் பாதத்திலும் கேது மேஷம் பரணி ராகு மேஷம் பரணி 4ஆம் பாதத்திலும் கேது துலாம் விசாகம் 2ஆம் பாதத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன மாதிரி செயல்படும் அப்படிங்கிறதுதான் நாம தொடர்ந்து சொல்வது. சரராசிக்கு மாற்றம் முன்னேற்றம் தரும். நகர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. அந்த வகையில ராகு பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால சுக்கிரனின் நட்சத்திரம் ஆசை, அது 4ஆம் பாதம் அப்படிங்கிறது செயலாக பலனாக வெளிப்படுத்தக்கூடிய இடம், நேரடியாக வெளியில நிகழ்வாக மாறக்கூடிய இடம். அதாவது நான் நினைச்சது உடனடியா நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம் இது. நீங்க நினைச்சபடி நீங்க பேச்சு கொஞ்சம் வேகத்தை இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் போது நீங்க நினைச்சுக்க நடக்கும். நீங்க நினைச்சத டக்குன்னு பேசாம எப்படி தேவை அப்படிங்கிறத பேசும்போது, தேவை கருதி பலன் கருதி நீங்க நினைச்சு பேசும்போது நல்ல பயனும் கொடுக்கும். திடீர் உயர்வு, திடீர் முடிவு, திடீர் மாற்றம், திடீர் இழப்புகள் அப்படிங்கக்கூடிய அமைப்பை வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் வரக்கூடிய சுழற்சியை கொடுக்கும். கேது விசாகம் 2ஆம் பாதம் குருவினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நியாய தர்மம் உள்ள ஒரு தெளிவு இருக்கும். மனதுல உறவினுடைய பொருள், அர்த்தம், இலக்கு இது எல்லாமே தெரியும், நோக்கம் இது எல்லாமே தெரியும். அதே நேரத்துல எமோஷனல் ஈடுபாடுங்கிறது புரியும். அதாவது புரியுது ஆனா கனெக்ட் பண்ணிக்க முடியல, புரியுது ஆனா அதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை உருவாக்கி நிற்கும். இந்த இரண்டு அமைப்பையும் சேர்த்து பார்க்கும்போது வெளியில செயல்ல ரொம்ப வலிமையும் பலமும் இருக்கக்கூடிய, அதே நேரத்துல உள்ள உறவு சார்ந்து பணம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. 4ஆம் பதம் காரணமாக வாழ்க்கை வெளிப்படையாக நிகழ்வுகளாக நகரக்கூடிய அமைப்பையும், கேது 2ஆம் பதம் காரணமாக அது அனுபவங்களுக்கு உள்ளே மன நிறைவும் மன தெளிவும் கிடைக்காமல் போகக்கூடிய அமைப்பு வேறு. இதுதான் இதனுடைய முரண்பட்ட தன்மை. இந்த அமைப்புல வாழ்க்கை துறையில வெளிப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். தொழில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மிகவும் டேரிங்கான ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பு, சுய முயற்சியை உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும், அதன் மூலமாக திடீர் வாய்ப்புகள், ஒழுங்கான முடிவுகள் மூலமாக உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுல பிளானிங் இல்லாம இருந்துக்கும் போது நிலைத்தன்மைங்கிறது குறையக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உறவுகள், குறிப்பாக திருமணத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அட்ராக்ஷன், இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கும். காலப்போக்குல அது உணர்வு பூர்வமா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதை குறைஞ்சுக்கிட்டே தேஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா கேது அப்படிங்கிறது மனதளவுல ஒரு விரக்தி தன்மையும் பக்குல்லா தன்மையும் கொடுக்கும். இதே அமைப்பு தான் பண விஷயத்துல உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட ரிஸ்க்கு உள்ளுணர்வு மூலமாக வேகமா வேலை செய்யக்கூடிய, அதே நேரத்துல செலவுமே பார்த்தீங்கன்னா அதே வேகத்துக்கு நடக்கக்கூடியது அப்படி இருக்கு. சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த அமைப்புல இருக்கிற கொஞ்சம் அந்த உணர்ச்சிகளை கொஞ்சம் கவனிக்கும் போது சிலபஸ் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். இதே நாம 4ஆம் பாதம் அப்படிங்கிற பார்வையில பார்க்கும்போது வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய அமைப்பு. கேது 2ஆம் பாதம் அப்படிங்கிறது மன ரீதியான விலக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பலன்ல மனநிறைவு இல்லாம போகக்கூடிய அமைப்புகள் இது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இது. இந்த அமைப்புல நிகழ்வுகள் அப்படிங்கிறது எப்படி வெளியில தெரியும் அப்படிங்கிறது ராகு திசை அல்லது அவருடைய புத்தி அந்தரா தன்மைய டைம்ல கிடைக்கும். வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், திடீர் முடிவுகள், போல்டான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ராகு திசை. அதுக்கு எது போறோமா கேது திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை மனதளவுல கன்ஃபியூஷனையும் விட்டு போகக்கூடிய விலகி போகக்கூடிய தன்மையும், அதாவது ஆக்ஷன் ரிசல்ட் தீர்வு அப்படிங்கிற சைக்கிள் திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய செயல் அதனால் கிடைக்கக்கூடிய பலன், அந்த பலனால மனம் திரட்டி மறுபடியும் புதிய முயற்சி பலன், அதுல ஏற்படக்கூடிய தீர்வுகள் அப்படிங்கிற சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும். இந்த அமைப்பு அப்படிங்கிறது வெளியில பார்க்கும்போது சக்தி வாய்ந்த வாழ்க்கை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட உள்ள அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது சமநிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனை வளர்க்கும் போது நல்லபடியா இருக்கும்.
இல்லைன்னா சக்சஸ் இருந்தாலுமே கூட திருப்தி இல்லாம நிலைமையை கொடுக்கும். ஸோ வெளியில பார்க்கறதுக்கு நல்ல வசதி வாய்ப்போட வெற்றியாளனாக தெரியக்கூடிய பலருடைய மன திருப்தி இல்லாத அமைப்பை இந்த ராகுக்கு கொடுக்கக்கூடியது. சோ உங்களுடைய சக்தி அப்படிங்கிறது வெளியில செயல்திறனாக இருக்கக்கூடிய நேரத்துல மலர்ச்சி அப்படிங்கிறது மனநிலை சார்ந்ததாக இருக்கு. சோ முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னால செய்து யோசித்து சிந்தித்து பழக்கத்துக்கு வரக்கூடிய சோ முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படும் போது நல்லதாக இருக்கும். உறவுகள்ல லாஜிக் மட்டும் போதாது, உணர்ச்சிகளையும் சமநிலையா கொண்டு வரும்போது நல்ல பலனை கொடுக்கும் உறவுகள். பல விஷயங்கள்ல வேகங்களை குறைச்சிக்கிட்டு சனியினுடைய கட்டுப்பாட்டையும் நிலைத்தன்மையும் கொண்டு வரும்போது பணம் உங்கள் சேமிப்பாக மாறும். ஸோ செயல் சக்தியை உங்களுடைய செயல்திறனை சமநிலையான மனதோட இணைத்து செயல்படும் போது முழுமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இதே ராகு விசாகம் 2ஆம் பாதத்திலும் கேது பரணி 4ஆம் பாதத்திலும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நாம இப்ப பார்ப்போம். இந்த அமைப்பு ராகு துலாம் விசாகம் 2ஆம் பாதத்தில் குருவோட அமைப்பு. சோ உறவு கூட்டமை இலக்கை தீர்மானித்தல் அதை இலக்கை அடையக்கூடியதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ராகு குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சாதாரண உறவு இல்லை, இலக்கை அடையணும் அதற்கு உதவக்கூடிய அதற்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய உறவாக இருக்கும் அப்படிங்கிற மனப்போக்க கொடுக்கும். சோ இது நல்லபடியா இருந்தாலுமே கூட உறவுகள் தான் உங்களுக்கு புஷ்பேக் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய நெட்வொர்க் பார்ட்னர்ஷிப் பப்ளிக் சக்சஸ் அடைய முடியும். ஆனால் இதுவே எதிர்மறையான நிலையில மனம் அப்போது யாரு என்ன நினைப்பாங்க, இந்த உறவு என்ன பயன் தரும் அப்படிங்கக்கூடிய ஓவர் திங்கிங் சிந்தனையிலேயே மனம் ஆட்படுவதனால ஒரு அட்டாச்மெண்ட் ஆக முடியாத தன்மையை கொடுக்கும். இதற்கு எதிர்ப்புறமாக கேது பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கவுண்டர் போர்ஸா இங்க செயல்படுது. ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஆசை அனுபவம் உங்களுடைய கடந்த கால கர்ம செயல்பாடுகள் இது எல்லாமே 4ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய செயலுக்கான பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இடம் அப்படிங்கிறது இது. சோ ஒருவர் எதற்காக முயற்சி செய்கிறாரோ அந்த முயற்சியின் முடிவில் அவர் என்ன அடைகிறார் எதை பிடிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா செல்லக்கூடிய இடம் இந்த கேது 4ஆம் பாதம் பரணியில இருக்கக்கூடிய அமைப்பு. ஆரம்பத்துல ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய முடிவுல சரி இதுக்காக நாம பண்ணோம் இது வேண்டாமே அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய செயல்களை கொடுக்கும். சுய முயற்சி தொடர்ச்சியின்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அமைப்பு. சோ இந்த 2 சக்திகளும் சேரும் போது மனம் உறவுகள்ல பிடிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய ராகு கேது வந்துட்டு அதுல இருந்து செயலுடைய முடிவு அதனுடைய பலனை பார்த்துட்டு உறவுகளை அல்லது முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையும் அப்படிங்கிறது ஒருவர் இந்த ஜாதக அமைப்புல இருக்கக்கூடியவர் நல்லா திட்டம் போடுவார், தொடர்புகளை உருவாக்குவார், பெரிய இலக்குகளை நினைப்பார், அடைய முயற்சியோட செய்வார். ஆனால் செயல் அல்லது முடிவில் அப்படிங்கும் போது அதை தொடர்ந்து செய்யாம விட்டுவிடக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். சோ மனத அளவுல உன்னை பிடிச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையில செயல்பாடு அப்படிங்கும் போது உன்னை விட்டு நின்னும் அப்படிங்கக்கூடிய விதியை கொண்டது இந்த ராகு கேது நட்சத்திரம். இதுல தொழில் அமைப்புல அப்படிங்கும் போது ஒருவர் வந்துட்டு தான் செய்யக்கூடிய வேலைகள்ல மிகுந்த திறமையை கொடுக்கும். அவர் யாரு கூட வேலை செய்யறது, எப்படி டீல் பண்ணணும், எந்த புள்ளி ஸ்ட்ராட்டஜிய வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனா ஒரு விஷயத்துல நீண்ட காலம் நிலைச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா சரராசியா இருக்கிறதுனால மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கக்கூடிய அழுத்தத்தை கொடுக்கறதுனால மனசுல பல திட்டங்கள் இருக்கும். அதனால ஆனா தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இதே அமைப்பு உறவுகள்ங்கிறதுல பார்க்கும்போது ரொம்ப நுணுக்கமானதாகவும் நுட்பமானதாகவும் செயல்படும். ஏன்னா மனதில் உறவுகள் மீது மிகுந்த ஈடுபாடு இருக்கும். பார்ட்னர்ஸ் அல்லது லைஃப் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற விதத்துல பாண்டிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எல்லாமே ரொம்ப முக்கியம். இங்க கேது 4ஆம் பாதம் காரணமாக சில நேரங்கள்ல அல்லது ஒரு கட்டத்துக்கு மேல உணர்வுபூர்வமா வெளியில வர்றதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கும். அதனால உறவு இருக்கும், ஆனா மனநிலைமை முழுமையா இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டிஸ்டன்ஸ் அல்லது ஒரு கேப்பை உருவாக்கி விட்டுரும். இதே அமைப்பு பல விஷயத்துல பார்க்கும்போது புதிய ஐடியாக்கள், புதிய சிந்தனைகள் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் நெட்வொர்க் மூலமாகவும் வருமானத்தை கொடுக்கும்.
ஒருவருக்கு வாய்ப்புகளை குறைக்காது, பணம் வர வாய்ப்புகளை குறைக்காது. ஆனா 4ஆம் பாதம் காரணமாக நீங்கள் சம்பாதித்தது லாஸ்ட் செலவாகவும் ப்ராஃபிட் கெயின் கிடைக்கிற இடத்துல விருப்பமின்மையும் பற்றின்மையும் கொடுத்துரும். அதாவது சம்பாதிப்பாரு ஆனா சேமிக்க முடியாது அல்லது நிலைநிறுத்தி முயற்சி வச்சுக்கக்கூடிய அமைப்புல ஒழுக்கம் கட்டுப்பாடு தேவைப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ ராகு தசையில மனம் வேகமாக செயல்படும். பிளானிங்கு, குரோத்து, இலக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கு, பலமாகவும் இருக்கு. ஆனா கேது காலங்கள்ல திடீர் சிறப்புகள், விருப்பமின்மை, பற்றின்மை, ஆர்வமின்மை இதையெல்லாம் கொண்டாந்துடும். ஸோ யோசிக்கிறது, ஈடுபடுத்திக் கொள்வது, இலக்கை அடைவது, மீண்டும் அதிலிருந்து விலகிறது அப்படிங்கிற ஒரு சைக்கிளை இந்த ராகு கேது அச்சுக்கள் உருவாக்கி விட்டோம் தன்னுடைய காலத்தில், ராகு கேதுவினுடைய திசை காலத்தில். ஸோ உறவுகள் மூலமாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தேடுகின்ற மனமே தன்னுடைய சுய முயற்சியில் தொடர்ச்சி தன்மை இல்லாததுனால வேகம் கொடுக்காது. ஸோ நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனம் ரொம்பவுமே தீவிரமாக செயல்படக்கூடிய அதே நேரத்துல உறவுகள், திட்டங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் உருவாக்கும். ஆனால் அந்த மனமே தான் உருவாக்கும் விஷயங்களில் தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய பற்றின்மையை கொடுத்துவிடும். உங்களுடைய திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துங்கள், வெற்றியை கொடுக்கும். உறவுகளில் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் தெளிவான தொடர்பான கம்யூனிகேஷனை வளர்த்துக்கணும், பேச்சுக்களை வளர்த்துக்கணும். வேலை மற்றும் பண விஷயத்துல ஒரு முடிவை எடுக்கும் போது அதை பாதிக்காம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு டிசிப்ளின், கட்டுப்பாடை வச்சுக்கும் போது இந்த வாழ்க்கை அமைப்பும் உங்களுக்கு பெரிய உயர்வை தரும். சோ உங்களுடைய வாழ்க்கையில் மனதில் உருவாக்கியதை செயலில் நிலைநிறுத்தினால் வாழ்க்கை நிம்மதியாக தெளிவை கொடுக்கும்.